இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்காங்க. எகிப்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எகிப்தில் நாங்கள் அடிமைகளாக இருக்கோம், நீங்கள் அதை பார்க்கலையா? நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்கள் பிள்ளைகள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க, சரியாக சாப்பிட முடியல, சரியாக தூங்க முடியல, நிறைய வேலை செய்கிறோம், எங்களை கொண்டு போங்க, நீங்கள் தானே எங்கள் ஆண்டவர், நாங்கள் தானே உங்கள் ஜனங்கள், எங்களை வந்து உங்களுடைய ஜனங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டு சொன்னீங்களே அப்படின்னு கதறும்போது மோசேவை ஆண்டவர் அனுப்பி இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாரு? எகிப்திலிருந்து வழிநடத்தி வர செய்கிறார். எகிப்திலிருந்து வருகிற ஜனங்கள் எங்கே போகிறாங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு போகிறார்கள். யார் அவங்களை வழிநடத்துறது? பெரிய தலைவனாகிய மோசே வழிநடத்துறாரு. அவங்களுக்கு யார் பாதுகாப்பாக அவர்களுக்கு போஷித்து அவர்களை வந்து கொண்டு வரதுங்க? கர்த்தர் கொண்டு வர. இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் என்ன பிரச்சனைனா, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சாப்பாடு இல்லை, ஒரு நான்வெஜ் இல்லை ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு செங்கல்ல வந்துச்சுன்னும் போது அவருடைய இருதயம் எகிப்திலேயே தங்கிருச்சு. எப்படி இருக்குன்னா, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நல்ல சாப்பாடை சாப்பிட்டோம், எகிப்தில் அவங்க எங்களை அடித்தாலும் கொஞ்ச நேரம் உட்காந்தோம், எகிப்தில் ஏதோ ஒரு கஞ்சியோ கோழியாவது குடித்தோம், எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீங்கன்னு அவர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு நேராய் ஆண்டவரால் நடத்தப்பட்டு அவர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு வந்தாலும் அவருடைய இருதயமோ அவர்களுடைய எண்ணமும் அவர்களுடைய மனது முழுவதும் எகிப்திலேயே இருக்குது. எகிப்தை விட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை. இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நாம் ரட்சிக்கப்பட்டோம் தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் தான், இயேசுவே மெய்யான கடவுள், அவரை நம்பினா தான் பரலோகம் போக முடியும், அவரை நம்பினா தான் சந்தோஷம் சமாதானம் சொல்கிறோம். ஆனால் நம் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு வர முடியல. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதை அப்படியே போய் டச் பண்ணுறது. பழைய நண்பர்களை விட முடியல, பழைய பழக்க வழக்கங்களை விட முடியல, பழைய சீரியலை விட முடியல, பழைய சினிமாவை விட முடியல. என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு என்னால் வர முடியலன்னா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் எகிப்திலே இருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து தங்களுடைய இருதயத்தை எடுக்காமல் எகிப்திலேயே இருந்ததுனால அவர்களில் ஒருத்தர் கூட கானானுக்குள்ளே போய் சேரல. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை விடாமல் நம்ம பழைய வாழ்க்கை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம், இது சந்தோஷமாக இருந்துச்சு அது சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற நாம் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது கடினம். பழைய வாழ்க்கையை விடாமல் இயேசுவை பார்க்கறது, இயேசுவோடு இருக்கணும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் நம்ம உதடு மட்டும்தான் பாடும். ரட்சிப்பை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ உங்களுக்கு உண்மையான ரட்சிப்பை வேணும், நீங்கள் உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு நினைக்கிறீங்களா? உங்கள் பழைய வாழ்க்கையை முழுசாக விட்டுட்டு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே, கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே, கிறிஸ்துவால் நடத்தப்படுகிற வாழ்க்கைக்குள்ளே வாங்க, ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கைக்குள்ளே வாங்க. கர்த்தர் உங்களை ரட்சிப்பார்.